வணக்கம் வியூவர்ஸ். ராமாயணம் கட்டுக்கதையா இல்ல உண்மையில நடந்ததா? இது இப்ப இருக்க இளைஞர்கள் மத்தியில வர கேள்விக்குறி. ஆனா ராமாயணம் நடந்திருக்கலாம்னு சொல்றதுக்கான சில முக்கிய ஆதாரங்களை டெம்பிள் ரகசியம் சேனல்ல பார்க்கலாம். முதல்ல ராமர் பாலம். இப்படி ஒரு பாலம் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு தனுஷ்கோடியிலிருந்து ஸ்ரீலங்காவின் மன்னார் வளைகுடாவுக்கு கடலுக்கு அடியில உண்மையில இருக்கிறதா நாசா படம் வெளியிட்டிருக்கு. ஆரம்பத்துல கடல் மேல கட்டப்பட்ட இது பின்னாடி கடல் நீர் மட்டம் அதிகரிச்சதாலும் சில சுனாமிகளாலும் அங்கங்க சிதைஞ்சு கடலுக்குள்ள போயிடுச்சு. ரெண்டாவது, ஸ்ரீலங்காவில கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய எலும்பு கூடு. சாதாரண மனித எலும்பு கூட விட பல மடங்கு பெரிதா இருக்கிற இந்த எலும்பு கூட்டுக்கு பக்கத்திலேயே இதுக்கு பொருந்துற மாதிரி நிறைய தலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இது ராவணனோட தான் இருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. மூணாவது, சீதை சிறை வைக்கப்பட்டதா சொல்ற அசோகவனம் இன்னும் அசோக மரங்களால சூழப்பட்டு இருக்கு. அங்க அனுமரோட பெரிய கால் தடமும் பதிஞ்சிருக்கு. நாலாவது, அனுமரால எரிக்கப்பட்ட ராவணனோட அரண்மனையும் சிகேரியாங்கிற மலை மேல இருக்கிற மற்றொரு அரண்மனையும் ராவணனுடையதான்னு சமீப காலத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு. அஞ்சாவது, லக்ஷ்மணோட உயிரை காத்த சஞ்சீவி மலை இப்பவும் பல அபூர்வ மூலிகைகள் நிறைந்ததா இருக்குன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. ஆறாவது, சீதை பிறந்த ஊரான நேபாளம் ஜானக்பூர்ல அவர் பேர்லயே மிகப்பெரிய ஜானகி கோயில் நிமிர்ந்து நிக்குது. ஏழாவது, அனுமார் எரிச்ச ஸ்ரீலங்காவின் உஷன்கோடா இடத்துல வெறும் சாம்பல் மட்டும்தான் இன்னைக்கும் இருக்கு. எட்டாவது, சீதை அக்னி பிரவேசம் செஞ்சு தனது புனித தன்மையை நிரூபிச்ச திவ் ரூம் போலாங்கிற இடம் இப்பவும் தடயங்களோட இருக்கு. ஒன்பதாவது, ராவணன் பயன்படுத்திய அவரோட புஷ்பக விமானம் இருந்ததற்கான அடையாளங்கள் அங்கிருக்கிற உள்ளூர் கோயில்கள்ல வைக்கப்பட்டிருக்கு. கடைசியா, ராமர் வனவாசம் செய்த பஞ்சவடியில இருக்கிற ராமர் சீத்தை கால் தடங்களும் ராமேஸ்வரத்துல வானர படைகளோட ராமர் தங்கியிருந்த போது பதிக்கப்பட்ட கால் தடங்களும் மிகச்சரியா ஒத்து போகுது. ராமாயணத்தோட உண்மையை நிலைநாட்டும் இந்த 10 ஆதாரங்களை யார் வேணாலும் எப்ப வேணாலும் போய் பரிசோதிச்சுக்கலாம். இன்னும் இந்த மாதிரி கோயில் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.